ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் அண்ட் டைசஸில் லெக்சர் 2 பார்க்க போகிறோம். ஓகேவா? லெக்சர் 2 என்ன அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு கொஷினில் வந்து ஒரே ஒரு டைஸ் மட்டும் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ஆப்போசிட் வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த லெக்சரில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். ஃபஸ்ட் இதுக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் என்ன, ஆர்டினரி டைஸ்னால் என்னன்னு தெரியணும். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டைஸ், ஸ்டாண்டர்டுக்கு என்ன செக் பண்ணணும்? அட்ஜசன்ட் சர்ஃபேஸோட சம் ஆஃப் அட்ஜசன்ட் சர்ஃபேஸ் என்ன வரணும்? 7 வந்துச்சு அப்படின்னா ஸ்டாண்டர்ட், வரல அப்படின்னா ஆர்டினரி. ஓகேவா? இது ரெண்டு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஆர்டினரி டைஸ்னால் என்ன பண்ணணும்? ஆப்போசிட் சைட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா சம் எவ்வளோ வரணும்? 7 வரணும். ஓகேவா? ஸ்டாண்டர்டுக்கும் ஆர்டினரிக்கும் இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஆல்ரெடி ஒரு லெக்சர் போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்ன பண்ணணும்? சம் ஆஃப் அட்ஜசன்ட் சர்ஃபேஸஸ் வந்து 7. ஆர்டினரி அப்படின்னா சம் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 வரணும். ஓகேவா? அட்ஜசன்ட்னா இப்படி ஆட் பண்ணுறப்ப 7 வரணும். ஓகேவா? இதே மாதிரி மூணையுமே செக் பண்ணணும். இப்படி ஆட் பண்ணாலும் 7 வருதா, ஏதாவது ஒன்றில் 7 வருதான்னு செக் பண்ணணும். ஓகேவா? 7 வந்துச்சு அப்படின்னா ஸ்டாண்டர்ட், 7 வரல அப்படின்னா ஆர்டினரி டைஸ். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷினில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? வாட் நம்பர் வில் பி தி ஆப்போசிட் டு 5. ஸோ 5ஓட ஆப்போசிட் என்ன அப்படின்னு தான் 4க்கும் இதுலேயுமே கண்டுபிடிக்கணும். ஓகே, 5ஓட ஆப்போசிட்டில் என்ன நம்பர் வரும் அப்படின்ட்டு. ஸோ மொதல் கொஷினில் இதை ஆட் பண்ணி பாருங்கள். இது என்ன டைஸ் அப்படின்னு. இது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 8, இது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 6, இது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 4. ஸோ 7 வரல. 7 வரல அப்படின்னா அது என்ன டைஸ்? ஆர்டினரி டைஸ். ஓகேவா? ஸோ கிவன் டைஸ் வந்து என்ன டைஸ்? ஆர்டினரி. ஆர்டினரி டைஸ் அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 வரணும். ஓகேவா? அப்போது 5ஓட ஆப்போசிட் என்னவாக இருந்தால் 7 வரும்? 5 கூட எதை ஆட் பண்ணும்போது 7 வரும்? 5 கூட 2 ஆட் பண்ணால் தான் 7 வரும். ஸோ ஆன்சர் என்னது? மொதல் சம்முக்கான ஆன்சர் 2. ஸோ ஆன்சர் இஸ் 2. ஓகேவா? செகண்ட் கொஷின் பாருங்கள். செகண்ட் கொஷினில் 5ஓட ஆப்போசிட் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ பழையபடி ஆட் பண்ணுங்கள். இது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 9, இது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 10, இது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 11. ஸோ எதுவுமே 7 வரல. ஓகேவா? இது 9, இது 10, இது 11. ஸோ மூணுமே 7 வரல. அப்போ இதுவும் என்ன டைஸ் தான்? ஆர்டினரி டைஸ் தான். ஆர்டினரி டைஸ்னால் 5ஓட ஆப்போசிட் என்னவாக தான் இருக்கணும்? 2ஆக தான் இருக்கணும். ஸோ இந்த சம்லேயே ஆன்சர் என்னது தான்? ஆன்சர் இஸ் 2. ஓகேவா? தேர்ட் கொஷின் பாருங்கள். தேர்ட் கொஷினில் ஆட் பண்ணி பாருங்கள். இது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 6. அடுத்து இது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 9. ஆனால் இது ரெண்டே ஆட் பண்ணும்போது என்ன வருது? 7 வந்துடுது. 7 வந்துருச்சு அப்படின்னா இது என்ன டைஸ்? ஸ்டாண்டர்ட் டைஸ். பட் ஆர்டினரி டைஸ் அப்படின்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஆப்போசிட் நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னு. ஸ்டாண்டர்ட் டைஸில் எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்லேயே பாருங்கள். இதில் என்ன நம்பர்லாம் கொடுத்துட்டாங்க? 2 கொடுத்துட்டாங்க, 4 கொடுத்துட்டாங்க, 5 கொடுத்துட்டாங்க. மொத்தம் டைஸில் என்ன நம்பர்லாம் இருக்கும்? 1, 2, 3, 4, 5, 6, 6 நம்பர் இருக்கும். 6 நம்பரில் 3 நம்பர் கொடுத்துட்டாங்க இல்லையா? 2, 4, 5. இது 3 கொடுத்தாச்சு. இது போக மிச்சம் இருக்க இந்த 3 வேல்யூவுமே என்னவாக இருக்கலாம்? 5க்கு ஆப்போசிட் நம்பராக இருக்கலாம். ஸோ தட் இந்த இதுக்கு நம்மளால் ஆன்சரை வந்து கன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் cannot be defined. ஓகேவா? புரியுதா எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்ட்டு? ஸ்டாண்டர்ட் டைஸாக இருந்தால் கொடுத்துருக்க 3 நம்பரே கழிச்சிருங்க. ரிமைனிங் உள்ள 3 நம்பருமே ஆப்போசிட்டில் இருக்கலாம். எந்த நம்பர் அப்படின்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து சப்போஸ் 1 or 3 or 6 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஆன்சர் சூஸ் பண்ணோம். அப்படி கொடுக்கல அப்படின்னா cannot be determined இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணோம். ஓகேவா? மறந்துடக்கூடாது.
ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் என்னது? 1 இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 3 இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 6 இருக்கலாம், எதுவாக கூட இருக்கலாம். ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 6, இது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 8, ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 4. ஸோ 3மே 7 இல்லை. ஸோ இது என்ன டைஸ்? ஆர்டினரி டைஸ். ஸோ ஆர்டினரி டைஸில் 5க்கு ஆப்போசிட் நல்லா தெரியும் 2 தான். ஓகேவா? 5 கூட 2 ஆட் பண்ணால் தானே நமக்கு 7 வருது. ஸோ நம்ம சிங்கிள் டைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு இப்போ பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ தட் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். ஸோ நான் நடத்துகிற லெக்சர் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான கொஸ்டின். ஓகேவா? which of the following is an example of an standard dice? ஸ்டாண்டர்ட் டைஸ்னால் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணுறப்ப 7 வரணும். ஸோ ஆட் பண்ணுறப்ப 7 வந்துச்சு அப்படின்னா அது ஸ்டாண்டர்ட் டைஸ். ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.